11th மேக்ஸே படிக்கலனாலும் 12th மேக்ஸில் 90 ப்ளஸ் எப்படி ஈஸியாக வாங்கணும்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாதுல்ல. எல்லா சம்ஸும் போட மாட்டேன், பட் ஸ்டில் 90 ப்ளஸ் வருமா? வரும். எல்லா சாப்டர்ஸும் படிக்க முடியாது, அப்பவும் 90 ப்ளஸ் வருமா? வரும். எப்படி இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்கா? இருக்கு. ஒரு லெசனை எப்படி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியலையே, அதெல்லாம் எப்படி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறது? எப்படி இந்த டாப்பர்ஸ் எல்லாருமே எல்லா மேக்ஸ் லெசன்ஸையும் அசால்ட்டாக படித்து முடிச்சிடுறாங்க? அவங்க எப்படி இந்த லெசன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதை நான் சொல்கிறேன். இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு தெரியாது. ஸோ என்னோட சேனலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேள்வி 11th மேக்ஸ் எப்படி இல்லாமலே 12th மேக்ஸில் 90 ப்ளஸ் ஈஸியாக வாங்கலான்றதுக்கு தெரியுமே தவிர்த்து மற்ற எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கான எல்லா சொல்யூஷனையும் தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எந்த யூடியூப் சேனல்ஸ்லையும் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் 12th மேக்ஸுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பக்காவாக வேலை செய்யும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னை பற்றி நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட பேர் கிரீஷ் ராகவ். நான் கரண்ட்டாக 12th முடிச்சு இப்போ நெக்ஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன். என்னோட 12th மார்க் 584 கட் ஆஃப். என்னோட கட் ஆஃப் மார்க் 193.5 மார்க்ஸ். அதில் மேக்ஸில் நான் பியூராக 97 வாங்கியிருந்தேன் 100க்கு. ஸோ அதெல்லாம் எப்படி வாங்கியிருந்தேன் அப்படின்றத பற்றி தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ போகலாமா? முதல் ட்ரிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 11th மேக்ஸ் இல்லாமல் 12th என்னால் 90 ப்ளஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வாங்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொன்ன 3 விஷயத்த பக்காவாக படிச்சிருக்கணும். முதல் விஷயம் இன்டகிரேஷன், ரெண்டாவது விஷயம் டிஃபரன்சியேஷன், மூணாவது விஷயம் ட்ரிக்னாமெட்ரி. பிகாஸ் 12th மேக்ஸில் இந்த 3 மட்டும்தான் நீங்கள் 11th படித்தது அப்படியே வரும். சரி ஓகே ப்ரோ, நான் 12th படித்து முடிச்சிடுறேன், எனக்கு காலேஜில் 11th மேக்ஸ் தேவைப்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும், நான் இல்லைன்னுலாம் சொல்ல. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் செட்டில் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 12th உங்களுக்கு லீவுன்னு கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த லீவில் நீங்கள் உட்காந்து மிச்சம் இருக்கக்கூடிய 11th டாபிக்ஸை நீங்கள் படிச்சுக்கலாம். பட் 12th உங்களுக்கு தேவைப்படுற 3 டாபிக் டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் அண்ட் ஃபைனலி ட்ரிக்னாமெட்ரி. இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் போதும், நீங்கள் 11th மேக்ஸை உட்காந்து படிக்க தேவையில்லை 12th மேக்ஸுக்காக. ஓகேவா? ஸோ இனிமேல் யாருமே 11th மேக்ஸ் படிக்கலையே, என்னால் 12th மேக்ஸில் மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டீங்களே, நம்புறேன்னு நினைக்கிறேன். ஸோ பக்காவா முதல் ட்ரிக்கை சூப்பராக சொல்லி கொடுத்துட்டேன்னா ரைட், ஓகே. ரெண்டாவது ட்ரிக்கு என்னது தெரியுமா? ப்ரோ, நான் எல்லா சம்ஸும் போட முடியாது, ஆனாலும் எனக்கு 90 ப்ளஸ் வாங்கணும். இந்த ட்ரிக்கை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த ட்ரிக்குக்கு 90 ப்ளஸ் எப்படின்றதையும் சொல்கிறேன், செண்டம் வாங்குறது எப்படியும் சொல்கிறேன், எல்லா சம்ஸும் போடாமலேயே. முதல் விஷயம், நீங்கள் 90 ப்ளஸ் மட்டும் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சம்ஸும் போட வேணாம். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயம் படிக்கணும். முதல் விஷயம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். என்ன ப்ரோ இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் எல்லாருமே படிக்க சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொன்னாங்களா, அதுக்கானதை நீங்கள் படிச்சிருங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் என்னதுன்னா, இம்பார்ட்டன்ட் கொஷினை படித்து முடிச்சதுக்கப்புறமா என் சேனலில் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய நியூ திங் ஓவர்லுக் கொஷின்ஸ். ஒரு சில பேருக்கு இந்த ஓவர்லுக் கொஷின்ஸ்னால் என்னன்றதே தெரியாது. அவங்க அதாவது என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா எப்படி 90 ப்ளஸ் வாங்குறது இம்பார்ட்டன்ட் படிச்சேன்றதை என்னோட சேனலில் நான் பக்காவாக சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஓவர்லுக் கொஷின்ஸ்னா என்ன எப்படின்ற A to Z டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். அதை போய் பார்த்துருங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஓவர்லுக் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இனிமேல் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில், தமிழ்நாடு பப்ளிக் எக்ஸாமில் இம்பார்ட்டன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். சரி ஓகே ப்ரோ, இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக் கொஷின் இந்த 2 படித்தா என்னால் 12th மேக்ஸில் 90 ப்ளஸ் வாங்க முடியும். நண்பா, எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் கொஷின் பேப்பர் 90 ப்ளஸ் நீ வாங்குவ. ஒருவேளை கொஷின் பேப்பர் ஈஸியாக வந்துச்சுன்னா நீ 95 ப்ளஸ்ஸே வாங்குவ, அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? நிறைய பேர் என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க கேட்டுருந்தீங்க, ப்ரோ இந்த ஓவர்லுக் கொஷின்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இது வேறு எந்த சேனல்லையும் அப்லோடும் பண்ண மாட்டாங்க, நீங்களே அந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் எங்களுக்கு இப்போவே அப்லோட் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எப்போவுமே ஒரு லெசனை நம்ம படிக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு அந்த லெசனோட பேசிக்ஸ் தெரியணும். ரெண்டாவது நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிருக்கணும். மூணாவது தான் நீங்கள் ஓவர்லுக் கொஷின்ஸை தொடணும். பிகாஸ் ஓவர்லுக் கொஷின்ஸ்க்கு கான்செப்ட் ரொம்ப முக்கியம். கான்செப்ட் தெரிஞ்சால் தான் ஓவர்லுக் கொஷின்ஸ் படிக்கிறது ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு லெசன் பேசிக்ஸை படிங்க, ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் முடிங்க. இந்த 2த்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓவர்லுக் கொஷின்ஸை தொடணும். ஸோ
நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2 திங்ஸை முடிக்கிறதுக்குள்ளேயே நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மந்த்து, அதாவது மே 31க்குள்ளே ஃபஸ்ட் மிட் டேர்ம்கான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்க்கான ஓவர்லுக் கொஷின்ஸை கம்ப்ளீட்டாக ஒரே வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த ஒரு வீடியோவை மட்டும் ரெஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் மிட் டேர்ம் போர்ஷன்ஸ்க்கான ஓவர்லுக் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோவில் கேட்டுக்கோங்க, பக்காவாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ரெண்டாவது ட்ரிக், ஒருவேளை ப்ரோ நான் 90+ வாங்குறதுக்குலாம் இல்லை, எனக்கு எடுத்தா சென்டம் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் நான் எல்லா சம்ஸும் என்னால் போடுறதுக்கு டைம் பத்தாது, அட் த சேம் டைம்ஸ் எனக்கு அந்தளவுக்கு பொறுமைலாம் இல்லை ப்ரோ அப்படின்னீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. நீ படிக்க வேண்டியது எல்லா சம்ஸும் போட தேவையில்லை, ஆனால் எல்லா கான்செப்ட்ஸை படிச்சிரு. கான்செப்ட்ஸை படிச்சிருன்னா எதை ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 சம் இருக்குது அப்படின்னா 10 சம்மும் ஒரே மாடல் இருந்துச்சுன்னா அதில் ஒரே ஒரு சம்மை மட்டும் போட்டு பார்த்துரு, மிச்சம் இருக்கக்கூடிய 9 சம்மை விட்டுரு. அவ்வளோதான் லாஜிக்கா. ஐ திங்க் இந்த ட்ரிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே மாடல் சம்மை திருப்பி திருப்பி எக்காந்து கொண்டு போடக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு சென்டம் தான் வேணும்காக நான் ட்ரை பண்ணேன். எனக்கு மார்க் போனது 1 வேர்ட்ஸில் போச்சு, அப்புறம் ஒரு 3 மார்க்கில் போச்சு சம்திங். நான் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மிஸ்டேக்குன்றதெல்லாம். எனிவே, இப்போ என்ன கான்செப்டாக நான் சொல்ல வரேன்னா, நீ கான்செப்ட் படிக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா லெசனில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் எப்படி போடணும்னு தெரியும். ஆனால் எந்த சம்ஸையுமே நீ அடிக்கடி போட்டு பார்க்க கூடாதுன்ற. ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும். நீ ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த சம் வந்துச்சுன்னா இப்படி தான் போடணும், இந்த சம் வந்துச்சுன்னா இந்த மாடலை அப்படியே போட்டுறணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா போதும். இதை வச்சு நீ ஈஸியாக சென்டம் எடுத்துடலாம். ஸோ இப்போ எல்லா சம்ஸும் போடாமலே எப்படி சென்டம் ஆகுறது, எப்படி 90+ வாங்குறதுன்னு சொன்னேன். 11th மேக்ஸ் எப்படி படிக்காமலே 12th மேக்ஸில் 90+ எப்படி வாங்குறதுன்னு சொன்னேன். பக்காவா? ரைட், சூப்பர். 2 இது சொல்லிட்டேன். 3வது விஷயம் என்னதுன்னா, ப்ரோ என்னால் எல்லா சாப்டர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, பட் ஸ்டில் எனக்கு 90+ வேணும். இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னதுன்னா, முதல் 4 சாப்டர் 12th மேக்ஸில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர் என்னது, மேட்ரிக்ஸில் இருந்து 4th சாப்டரான இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி வரைக்கும் 4 சாப்டர்லையும் ஒரு சம் விடாமல், ஒரு எக்ஸாம்பிள் விடாமல் எல்லா சம்ஸையும் படிச்சிட்டிங்கன்னா நான் 100% சொல்கிறேன், நீங்கள் 90+ வாங்கிடலாம். என்ன ப்ரோ சொல்கிற, 12th மேக்ஸில் அவ்வளோ இது இருக்குது, நீங்கள் ஏதோ வெறும் 4 சாப்டர் படிக்கணும்னு சொன்னேன். நல்லா கவனிங்க, முதல் 4 சாப்டர் 100% படித்து முடிச்சிடணும். அதுக்கு அடுத்து 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிரு. நான் சொல்லி கொடுத்த ஓவர்லுக் கொஷின்ஸை படிச்சிட்டேன்னா 90+ வாங்கிடலாம். நீ எல்லா சாப்டர்ஸும் படிச்சிருக்க, நான் சொல்கிறேன் எல்லா சாப்டர்ஸுமே நீ படிச்சிருக்க, கரெக்டு தானே? முதல் 4 சாப்டரில் மொத்தமாக படிக்கிற, 5லேருந்து 12 வரைக்கும் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ளஸ் ஓவர்லுக் கொஷின்ஸை மட்டும் படிக்க போகிறேன். கண்டிப்பாக உன்னால் 7 கொஷின் 2 மார்க்லேயும் 7 கொஷின் 3 மார்க்லேயும் அட்டன் பண்ண முடியும், இதுக்கு நான் கேரண்டி. ஆனால் 5 மார்க்கில் மட்டும் உனக்கு மாட்டும். அதனால தான் 90+ன்னு சொன்னேன். உனக்கு 100 நான் கொடுக்காத ரீசன் அதுதான் காரணம். சரி, ஓகே ப்ரோ, ஏன்னா உனக்கு சாய்ஸில் மேபி மாட்டும். அந்த மாதிரி சமயத்தில் எப்படி அட்டன் பண்ணுன்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ போகிறேன். இந்த வீடியோவில் சொன்னால் அது பெருசாக போகும். ஓகேவா? ஸோ 90+ நீ வாங்கணும், ஆனால் எல்லா சாப்டர்ஸும் நீ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா முதல் 4 சாப்டர் 100% கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 5வது சாப்டர் டு 12வது சாப்டர் வரைக்கும் நீ ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக் கொஷின்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டனாலே போதும். டெஃபினட்டாக 90+ நீ வாங்கலாம். எல்லா சாப்டர்ஸும் கம்ப்ளீட்டாக என்னால் படிக்க முடியாதவங்களுக்கு, எல்லா சம்ஸும் 100% போட முடியாதவங்களுக்கும் நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன். ரைட்டு, ஓகே. இப்போ இந்த ட்ரிக்கு, இது ஒரு சூப்பரான ட்ரிக்கு. என்னன்னு சொல்கிறேன், ஒரு சாப்டரை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் சாப்டரோட பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். 2வது திங், அந்த சாப்டரில் எத்தனை எக்ஸசைஸ் இருக்குன்றத பாரு. எத்தனை எக்ஸசைஸ் இருக்குது, ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு எத்தனை சம்ஸ் இருக்குன்றத முதல்ல பாரு. இது எல்லாத்தையும் முதல்ல பார்த்து உன் மைண்டை நீ மென்டலாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. இவ்வளோ தாண்டா படிக்க போகிறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா படிக்கிறது ஈஸி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, எல்லாரும் ஒரு சாப்டர் எடுத்துட்டு டக்குன்னு மொதல் எக்ஸசைஸ்லேருந்து 3வது சம் 2வது சம் 3வது சம்னு போய்கிட்டே இருப்பீங்க. வேலைக்காகாது. முதல்ல எவ்வளோ படிக்க போகிறேன்றத முடிவு பண்ணிக்கோ. இவ்வளோ வரைக்கும் நான் படிக்க போகிறேன்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போ. சும்மா ரேண்டமாக அப்படியே போட்டேன்னா வேலைக்காகாது. பக்காவா? ஸோ எப்படி ஆரம்பிக்கிறதுன்றதும் உனக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டேன். ரைட்டா?
ப்ரோ எனக்கு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கவலையே படாத. நெக்ஸ்ட் வீக் 12th மேக்ஸில் எப்படி செண்டம் எடுக்கிறது அப்படின்றதுக்கு மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஈவன் சிஎஸ் கூட நான் உனக்கு தனியாக நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோவாக டெய்லி நான் போடுறேன். அதை கிளியராக பார்த்துக்கோ. சூப்பரா? ரைட்டு, ஓகே. சரி, ஓகே. இப்போ தான் மெயின் கான்செப்டுக்குள்ளேயே வரோம். இந்த ஃபார்முலா படிக்கணுன்றாங்களே, இந்த ஃபார்முலாஸை எப்படி ப்ரோ ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி ப்ரோ ரிவைஸ் பண்ணுறது, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில சம்ஸை போட்டுட்டேன்னா டக்குன்னு மறந்து போயிடுறேன். அதை எப்படி ஞாபகப்படுத்துறேன்? நீங்கள் பண்ண வேண்டிய எல்லா விஷயம் என்னதுன்னா, ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ சம்ஸ் போட முடியுமோ அதை போட்டுரு. போட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட்டு தூங்குவல, படுக்க போவல, அந்த டைமில் தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி புக் எடுத்துட்டு நீ என்ன சம்ஸை போட்டு பார்த்தியோ அதை திருப்பி பாரு. ஜஸ்ட் பார்க்கணும், படிக்கக்கூடாது. ஜஸ்ட் பாரு. சும்மா டெய்லி பார்த்துக்கிட்டே இரு. மூடி வச்சுட்டு திருப்பி தூங்க போயிடு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா உனக்கு ரிவைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் நீ தூங்கும் போதே அந்த சம்ஸ் எல்லாமே உன் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாரு. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால் இது பண்ணேன். பட் நான் இந்த மெத்தடை விட இன்னும் ஒரு ஸ்பெஷல் மெத்தடை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ஆனால் அந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் சொல்கிறேன், அது என்னோட கடமை. லிசனிங் சாங்ஸ். ஏன் ப்ரோ சாங்ஸ் கேட்டு எப்படி ப்ரோ படிக்க முடியும், அதுவும் மேக்ஸை எப்படி ப்ரோ படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸாக தான்டா சாங்ஸில் வச்சு கேட்டு படிக்க முடியும். ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்களேன், என்னைக்கோ கேட்ட சாங்கோட லிரிக்ஸ் ஞாபகம் இருக்கு, ஆனால் இன்னைக்கு படித்த மேக்ஸ் ஃபார்முலா மறந்து போயிடுது. ஏன்னா அது நமக்கு பிடிக்கும், இது நமக்கு பிடிக்காது. கரெக்டா? பிடிச்சதை ஈஸியாக பண்ண முடியுது, பிடிக்காததை செய்ய முடியலை. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே நீங்கள் சம்மை போடுங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த சம்மு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதுவும் ஃபேவரட் சாங்ஸாக இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். நான்லாம் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் 3 டேஸுமே சாங்ஸ் மட்டும்தான் கேட்டிருந்தேன். அதை வச்சு தான் நான் படித்தேன். ஸ்டில் ஐ ஸ்கோர் 97 இன் மேக்ஸ். மேபி எனக்கு தான் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்னக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். தட்ஸ் ஆல். உனக்கு நான் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொன்னேன். 11th மேக்ஸ் படிக்கலையா, சொல்யூஷன் சொன்னேன். எல்லா சம்ஸ் போட முடியலையா, சொல்யூஷன் சொன்னேன். எல்லா சாப்டர்ஸும் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியலையா, சொல்யூஷன் சொன்னேன். இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக் கொஷின்ஸை மட்டுமே படித்து 90+ எப்படி வாங்குறதுன்றதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டாச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 சப்ஜெக்ட்டுக்குமே சொல்கிறேன். ஒரு சாப்டரை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமா ஒரு ஃபார்முலாவை எப்படி ரிவைஸ் பண்ணணும் அதுவும் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச 100% நான் சொல்லிட்டேன். பட் டு த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னா ஒரே வார்த்தையில் சொன்னால் சாங்ஸை கேளு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுதான் என்னோட பெஸ்ட் திங். நான் உனக்கு பர்ஃபெக்டாக சொல்கிறது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோவோட கண்டென்ட் இவ்வளோ தான். ஸோ சாரி, நான் நேற்று வீடியோ உங்களுக்கு போடாததுக்கு. பட் நாளையிலேருந்து வீடியோஸ் உங்களுக்கு பக்காவாக டெய்லி சூப்பராக வந்துடும். ஸோ கொஞ்ச நாளாக அட்மிஷன் ஒர்க்ஸ் அதுக்குன்னு கொஞ்சம் எனக்கு வேலை இருந்துச்சு. அதனால தான் என்னால் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. பட் இனிமேல் டெய்லி வீடியோ கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு சென்டர் பிளான் எப்படி வருதுன்றதை பற்றியும் உங்களுக்கு அருமையாக நான் வீடியோ போட்டு காமிச்சிடுறேன். ஐ ஹோப் இன்னைக்கான வீடியோ நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் அந்த எனர்ஜியோடு பேச முடியல. கொஞ்சம் டல்லாக தான் பேசுகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. பட் ஐ ஹோப் உடம்பு இன்னும் நல்லா சரியாயிடுச்சுன்னா டெஃபினட்டாக இன்னும் சூப்பரான கண்டென்ட்டும் இன்னும் நல்ல ஒரு எனர்ஜியோட பக்காவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? நான் சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வேலை செஞ்சுதான்றதை விட, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேலை செஞ்சதோட உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் கேட்டிருக்கீங்களா, ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் சொல்லியிருக்காங்களா, இல்லை உங்கள் ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுத்துருக்காங்களான்றதை கேட்டு பாருங்கள். ஐ ஹோப் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நம்புறேன். அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். சரி, முடிச்சுக்கலாமா? ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் நண்பா. ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் ஸ்கூல் போக போகிறீங்க. 12th ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பக்காவாக முடிங்க. பார்த்துக்கலாம் எது நடந்தாலும். அவ்வளோதான். பை நண்பா.